ஸோ மக்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கோயம்புத்தூர் உக்கடம்ல வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் உக்கடம் அப்படின்னாலே பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைக் மார்க்கெட் எடுக்க வந்திருக்கீங்க, இல்லைனா 2 வீலர் காரு அந்த ஆக்சரிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் நினைப்பீங்க. பட் இதெல்லாம் கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம்ல சூப்பரான ஒரு கண்டென்ட் லிஃப்டிங் ஐட்டம்ங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து அத்தியாவசியமாக இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கொடுத்துட்டு இருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்க, உங்கள் கடை பேர் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா அப்துல்ங்க. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஆயிஷா ட்ரேடர்ஸ். நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 3 பிரான்ச் இருக்கு. சூப்பர். மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, பஸ் ஸ்டாண்ட்ல ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ஓகே. இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா நஞ்சப்பாரோட காந்திபுரத்தில் இருக்கு. இன்னொன்று உக்கடம் ஓல்டு மார்க்கெட் ஒரு பிரான்ச் இருக்கு வச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவா எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே எல்லாம் வச்சிருக்கீங்க. நார்மலா வந்து இந்த வீடு கட்டுவாங்க இல்லையா, வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேல அந்த சிமெண்ட் மூட்டை மேலே ஏற்றுறது கீழே ஏற்றுறதுக்கு அது மாதிரி எல்லாமே A to Z பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறாப்ல. ஸோ எனக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சரி ரைட்டுங்க. இப்போ நம்ம ஷாப் மெயினாக பார்க்குற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் செயின் பிளாக் தான் பார்க்க போகிறோம். மேனுவல் செயின் பிளாக்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1000 கிலோ பொருள் வந்து ஜஸ்ட் அந்த செயின் இருக்கு இல்லைங்களா, செயினில் வந்து ஜஸ்ட் ஒரு புல் பண்ணால் போதும் ஈஸியாக வந்து லிஃப்ட் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் 1 டன் கெப்பாசிட்டி 2600 ரேஞ்ச் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3600 ரேஞ்ச் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 டன் கெப்பாசிட்டி 3 டன்னு 3000 கிலோ வரை லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது 5500 பட்ஜெட் வரும். இந்த மாதிரி பொருள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு பொருளை வந்து மேலே கீழே ஏற்றி இறக்கிக்கலாம். ஏற்றின பொருளை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐபிஎம் சேனல் இருக்கு இல்லைங்களா, சேனலில் போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு புல்லிங் தான் நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடிய பொருளை வந்து ஈஸியாக வந்து மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். மோனோ ரயில்னு சொல்லுவாங்க, மேனுவல் ட்ராலின்னு சொல்லுவாங்க, கியர் ட்ராலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மூவ்மெண்ட் பண்ணி ஈஸியாக உள்ளே கொண்டு போகிற மாதிரி பொருள். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் 1 டன் கெப்பாசிட்டிலேருந்து 30 டன் கெப்பாசிட்டி வரையும் நம்மள்ட்ட ரெடியாக நம்மள்ட்ட இருக்கும். நம்ம பார்த்து எல்லாமே மேனுவல் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வாரண்டி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் வாரண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வேணும், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணும்னா இந்த மாதிரி பிராண்டு போய்க்கலாம். இதெல்லாம் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங்கிற பிராண்டு. நம்ம இந்த பிராண்டுக்கு ஆதர்ஸ் டீலராக இருக்கும். ஆல் ஓவர் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டீலராக இருக்கும். இதில் வந்து 1 டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ஆரம்பிக்குங்க. 2 இயர் வாரண்டி கொடுத்துடலாம், எக்ஸ்ட்ரா பிரேக் ஷூவும் கொடுத்துடலாம். அதே மாதிரி 2 டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8500 ஆரம்பிச்சு 3 டன் பார்த்தீங்கன்னா 11000 வரும், 5 டன் 16000 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி. சேம் இந்த ஆர்எம்எஸ்ங்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் வெரைட்டி தான். சேம் இப்போ அது அந்த சொன்ன என்ன ப்ரைஸ் சொன்னமோ அதே ப்ரைஸ் வேரியண்ட்லேயே இது அதே வந்துடும். இது 2 வருஷம் வாரண்டியோடு கொடுத்துடலாம். இல்லை எங்களுக்கு வாரண்டி வேண்டாம் கேரண்டியில் வேணும்னு கேட்டாங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லைனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெவி டியூட்டி மேட் இன் இந்தியன் பிராண்டு. பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அட்லஸ்ங்கிற பிராண்டு வரும். நமக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டு சர்வீஸ் கேரண்டியும் சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துடலாம். இதில் வந்து 1 டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9500 ஆரம்பிச்சு 2 டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12000 வரும். 3 டன் பார்த்தீங்கன்னா 14500 வரும். 5 டன் பார்த்தீங்கன்னா 25000 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி. சார் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னும் வந்து குவாலிட்டி வைஸில் வந்து காம்ப்ரமைஸாக இருக்கக்கூடாது, ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி வேணும்னு கேட்டிங்கன்னா நான் இந்த இதெல்லாம் பாருங்கள். பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லுங்கிற பிராண்டு, ஐஎஸ்ஐ பிராண்டு. 1 டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 13500 வரும். 2 டன் பார்த்தீங்கன்னா 18000 வரும். 3 டன் பார்த்தீங்கன்னா 25000 வரும். அதிலே 5 டன் எடுத்திங்கன்னா ஒரு 35000 வரும். இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோடு வரும். இந்த மாதிரி மெட்டீரியல் யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இதெல்லாம். நம்ம இங்கே பார்த்தது எல்லாமே மேனுவல் செயின் பிளாக் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ மேனுவல் இல்லாமல் எலக்ட்ரிக்கல்னு ஒன்று இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்டிங்கில் வந்து சிங்கிள் பேஸ் இருக்குது, 3 பேஸ் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸில் வரக்கூடிய மோட்ரு, ரோப் டைப்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ஆயிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து 500 கிலோ ஆரம்பிச்சு 2000 கிலோ வரை சிங்கிள் பேஸ்லேயே வந்துடும். நம்ம இது யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே பை டே லைஃப்பில் லிஃப்டிங் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இது சூட் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஆகட்டும், டெக்ஸ்டைலில் வந்து ஒரு கூட்ஸ் வந்து மேலே ஏற்றணும் அன்லோட் பண்ணுறதாகட்டும், அது போக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கூட்ஸ் ஏற்றுறதாகட்டும், எங்கெங்கெல்லாம் அந்த லிஃப்டிங் யூஸ் இருக்கும் அங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது சிங்கிள் பேஸ் லைன்லேயே வரும், வீட்டு கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வந்து உங்களுக்கு பட்ஜெட்டும் இருக்காது. இது 500 கிலோ கெப்பாசிட்டி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 9500 ரேஞ்சு தான் வரும். 500 கிலோ பொருள் வந்து ரிமோட் கண்ட்ரோலே நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 kgயில் போகும்போது ஒரு 16000 ரேஞ்சு வரும். அது 1500 போகும்போது உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகமாகும் உங்களுக்கு ரேட் வந்து ஒரு 19500 ரேஞ்சு ஆரம்பிக்கும். இதிலே வந்து நீங்கள் 2000 கிலோ கேஜி வந்து எடுக்கணுமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 23000 ரேஞ்சு வந்துடும். இதெல்லாம் வந்து சிங்கிள் பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரோப் டைப்பு. அதே சிங்கிள் பேஸ் இல்லாமல் இல்லை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே சிங்கிள் பேஸில் ரோப் லெங்த் வந்து ஒரு 100 மீட்டர் வரை இருக்குது. அதாவது 330 அடி வரை யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் தான் பார்க்குறீங்க. டபுள் சைட் கூலிங் ஃபேன் ஆப்ஷனோட வந்துடும். வோல்டேஜ் டிஸ்பிளே, இன்கேஸ் பவர் ஆஃப் ஆயிடுச்சு இந்த மாதிரி லிவர் இருக்குது, இது அது யூஸ் பண்ணக்கூடிய ஹூக் தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு லிவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு புல் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லிஃப்டிங்கில் இருக்கிற பொருள் வந்து மெதுவாக கீழே இறங்கிக்கும். இது ஏன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வருது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பவர் ஆஃப் ஆயிடுச்சு,
அந்த பொருள் வந்து இன்பிட்வீனில் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து ஈஸியாக இறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் லைனில் ஓடக்கூடியது. இதெல்லாம் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கூட்ஸ் லிஃப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கேபின் மாதிரி செஞ்சு அதில் கூட்ஸ் ஏற்றிட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து கூட்ஸ் மேலே கொண்டு போகணும். ஏன்னா ஸ்டேர் கேஸ் வழியாக எல்லா பொருளும் நம்ம லிஃப்ட் பண்ணிட்டு போகிறோம் முடியாதுங்காட்டிக்கும் இந்த மாதிரி லிஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணியே கொடுக்குறோம். இல்லை சார் எங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் லைன் இருக்குது, 3 ஃபேஸ் லைன் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ஹெவி லைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ரோப்போடே கொடுத்தோம். ஹெவி டியூட்டி மோட்டர் வரும். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப யூனிக்கான மெட்டீரியல். இது வந்து 1000 kg வரையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி டியூட்டி மோட்ரு. ஒன் சைடு மோட்ரு, ஒன் சைடு ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் வந்துடும். ரோப் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான். உங்களுக்கு வந்து 100 மீட்டர் வரையும் நமக்கு இதில் ஆட் பண்ண முடியும். ஒருத்தவங்களுக்கு வந்து 30 மீட்டர் தான் தேவை, 100 அடி தான் தேவை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை 300 அடி தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரோப் போட்டு கொடுக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் வேரியண்ட்டில் வர்றது. சார் எங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் லைனும் இல்லை, 3 ஃபேஸ் லைனும் இல்லை, பவரே இல்லைங்க சார், அதாவது மோட்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இருக்குது. இங்கே காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி விஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, டிசி மோட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டாடா ஏஸில் வந்து இந்த சிலிண்டர் ஏற்றுறதாகட்டும், இல்லை வந்து இந்த டாடா ஏஸில் வந்து இந்த மிக்சர் மிஷினில் பார்த்தீங்கன்னா 1/2 டன்லேருந்து ஒரு 700 kg வரையும் வெயிட் வரும். அதை வந்து ஈஸியாக வந்து மேலே ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஜீப்பில், இல்லை நம்ம வந்து டாடா ஏஸு, பொலரோ பிக்கப்பு, டிசி விஞ்சஸ், இப்போ வந்து 4 வீலர் பேட்டரியை யூஸ் பண்ணக்கூடிய விஞ்சஸ் தான் இதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து லாரியோட அந்த கேபின் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வரக்கூடிய டோரே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 400 கிலோ வருது. பெரிய பெரிய படா வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பெரிய டோர் வருது. அது ஒரு கிளீனரு ஒரு டிரைவர்னால ஈஸியாக வந்து ஹேங் பண்ண முடியாது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஞ்சஸ் தான் இது. இதில் பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டன் கெப்பாசிட்டி வரும். இதில் வந்து நம்ம வந்து பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 ஆரம்பிச்சு, அதே 3 டன்னில் போகும்போது ஒரு 22,500 வரும். அதிலே 6 டன்னில் போகும்போது உங்களுக்கு 30,000 ரேஞ்ச் வரும். மார்க்கெட்டில் யூனிக்கான ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டன்னு 3 டன் 6 டன் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 10 டன் வரையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 10 டன்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 வந்து 55,000 வேரியண்ட் வரும். ஏன்னா அது வந்து ரோப் சைஸ் மாறும்போது உங்களுக்கு அந்த வேரியண்ட் வரும். அதிலே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் ஓடக்கூடியது இந்த ஜேசிபி ஆகட்டும், டிராக்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் வால்வு, ப்ரெஷர் வால்வு கனெக்ட் பண்ணாலே போதும், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 64,000 வரையும் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இல்லை, பேட்ரி இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மோட்டர் தான் இப்போ காட்டியிருக்கோம். அது போக இங்கே பார்க்குற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்டிங் பெல்ட்டு. இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணி தூக்கணும். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க, லோடிங் பண்ணணும். லாரியை லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இரும்பு செயின்லாம் போட்டு லோட் பண்ணும்போது அந்த பெயிண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அது மாதிரி இறக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்ஸ்லிங்னு சொல்லுவாங்க, பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெல்ட்டு போது நம்ம ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெல்ட் மெயினாக யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் நிறைய மொபைல் கிரேன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 8 டன்னு 12 டன் கிரேன்ஸ்லாம் நிற்கும். அந்த மாதிரி கிரேனில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட் தான் இது. சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இது வந்து 3 டன் கெப்பாசிட்டியோட பெல்ட்டு. இதில் வந்து 3 பிளாக் லைன்ஸ் வருது பாருங்கள், இது வந்து 3 டன்னு. இதை நம்ம வந்து 5 டன்னில் எடுக்கும்போது சிம்பிளாக காட்டுறேன் பாருங்கள், 5 இன்ச் அகலம் வரும். பிளாக் லைன்ஸ் வந்து 5 லைன் வரும். அப்போ வந்து ஒரு பெல்ட்டில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பார்த்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டி வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்ஸ்லிங்கு, சரிங்களா. இது போக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்டில் வந்து நிறைய அக்சரிஸ்லாம் வரும். ஹூக்ஸ் இருக்குது, டி சைக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் லாக் பண்ணி தூக்கக்கூடிய டி சைக்கிள். இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. சைஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் வரும். கெப்பாசிட்டி வந்து நிறைய பெரிய பெரிய கெப்பாசிட்டி வரும். இதில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 150 டன் கெப்பாசிட்டி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ரெடி ஸ்டாக்கில் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடு பைண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து பெரிய பெரிய அந்த கண்டெய்னர் லோடு ஏற்றிருப்பாங்க, அதை வந்து அந்த ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி கட்டுறது. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செயின், இன்னொரு சைடு இன்னொரு செயின், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிங் தான். ரேச்செட்லேயே எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 30-40 டன் லோடை வந்து ஈஸியாக டெய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டு தான் இதெல்லாம். இது போக இந்த ப்ளூ கலர் ட்ரேல ஐட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊக்ஸ் வெரைட்டி தான் பார்க்குறோம். ஏன்னா நிறைய ட்ரே இருக்குது, நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா கான்செப்ட் இருந்ததுன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும், பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்போ லிஃப்டிங் சம்மந்தப்பட்டு நம்மள்ட்ட ஏ டு Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபியில் லைன் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து தொங்கல் விழுந்துருச்சு, இல்லை ஃபென்சிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ரேச்செட் தான் இதெல்லாம். ஜப்பான் டைப்னு சொல்லுவாங்க, ஹெவி டியூட்டி ரேச்செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 டன் கெப்பாசிட்டிலேருந்து 3 டன் கெப்பாசிட்டி நம்ம மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாரியில் இல்லை 2 வீலர் 4 வீலர் எங்கெங்கெல்லாம் கூட்ஸு கட்டிட்டு அது வந்து இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய கயிறு போட்டு இழுத்து கட்டிட்டு இருப்பாங்க, அதுக்கு அட்வான்ஸ் வரக்கூடிய மாடல் தான் இதெல்லாம். ரேச்செட் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ரேச்செட் வந்து புல் பண்ணால் போதும், ரோடு ஃபுல் டைட் ஆகிக்கும். இந்த மாதிரி பெல்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது போக வந்து இரும்பு பிளேட்டை தூக்கக்கூடிய மேக்னெட்டு, இல்லை வந்து பெரிய கண்டெய்னர் இருக்குது, அது வந்து என்னால் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது, ஏரியா லிஃப்ட் பண்ணக்கூடிய ஏரியா இல்லை, மொபைல் கேன் உள்ளே வராது, அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கார்கோ ட்ராலின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்த 4 ட்ராலி வரும்.
4 ட்ராலி 4 பக்கம் வச்சுட்டோம்னா ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான். ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் நம்ம ஈஸியாக 2 மணிக்கெலாம் கொண்டு போய்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூனிக்கான ஐட்டம். மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி ஸ்டாக்கில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்க்குற ஐட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளேட்டை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய கிளாம்பு. இது ஹரிசாண்டல் கிளாம்னு சொல்லுவாங்க, வெர்டிக்கல் கிளாம்னு சொல்லுவாங்க. நம்ம லிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது போக இந்த ட்ரம் லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஆயில் பேரல் வருது. ஆயில் பேரல் பண்ணக்கூடிய செயின் தான் இதெல்லாம். 2 பக்கம் லாக் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் பேரலில் லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஈஸியாக வந்து புல் பண்ணிக்கலாம். இது போக ஆட்டோ கேரேஜை யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஃப்ளோர் கிரேன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அதை வந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இன்ஜின் கிரேன் போட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஹேங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே பார்த்ததில் நிறைய மேனுவலில் செயின் பிளாக் பார்த்தோம். அதே வந்து மோட்டரைஸ்டு. அப்போ மோட்டரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் வேரியண்ட் பார்த்தோம். அதே வந்து செயின் வேரியண்ட். இதில் சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது, ஹெவி டியூட்டி இருக்குது. இது போக இந்த மாதிரி செயின் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா 300 டிகிரி லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூனிக்கான ஐட்டம். மார்க்கெட்டில் யார்ட்டையுமே வந்து ரெடியாக இருக்காது. ரொம்ப வந்து யூனிக்கான ஐட்டம். எங்கே வேணாலும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு செயின் பிளாக் பார்த்தீங்கனாலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 90 டிகிரியில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது, 360 டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்மள்ட்ட மெயினாக பார்க்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மேலே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றுறாங்க இல்லையா, அதுக்கு வரக்கூடிய லிஃப்ட் தான் இது. இது மினி கிரேன்னு சொல்லுவாங்க, மன்கி கிரேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தள்ளுவண்டி கொடுத்துருவோம், வண்டி தூக்கக்கூடிய ஒரு செயின் ஒன்று கொடுத்துருவோம், இந்த மாதிரி மோட்ரு, ஒரு ஸ்டாண்டு செட்டு. இந்த டோட்டலாக எடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் வந்து 43,000 ஆரம்பிக்கும். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி 49,000, 53,000, 65,000 வரை நம்மள்ட்ட வந்து மெட்டீரியல் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறது வந்து பேசிக்கானது பார்க்குறீங்க. இதுலேயே வந்து சேம் கொஞ்சம் நல்லா யூனிக்கான ஐட்டம்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் மேலே கூட்ஸ் ஏற்றக்கூடிய யூனிக்கான மோட்டருங்க. நியூ மாடல் மோட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் வந்து 50 மீட்டர் வேரியன்ட் வந்துடும். இது போக ரோப்போட ட்ரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. ஹெவி கீர் பாக்ஸ் ஈஸியாக வந்து கேரி பண்ணுற மாதிரி 2 ஹேண்ட்லோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் மேக்கோட பேனல் வருது. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP மோட்டர் வரங்காட்டிக்கும் உங்களுக்கு வித் கான்ட்ராக்டரோட கொடுத்துருக்கோம். கான்ட்ராக்டரை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வைண்டிங் ரிலேட்டட் எந்த கம்ப்ளைண்ட் வராது. இந்த மாதிரி மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி வந்து 1 இயருக்கு வந்து என்ன பண்ணிக்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்டிங்க்கு சிவிலுக்கு வரக்கூடிய மோட்டர் தான் பார்க்குறீங்க. இது போக உங்களுக்கு லிஃப்டிங்க்கு இது இல்லாமல் என்னென்ன ஐட்டம் வந்து நான் வீடியோ ஜஸ்ட்டு வந்து நேம் சேக்கு ஒரு இதாக காட்டியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டோர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10க்கு 16 தான் இங்கே சைஸ் இருக்குது. அதில் என்னால் என்ன டிஸ்பிளே பண்ண முடியும் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். மெயினாக ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த ஏரியா மட்டும் காட்டி நான் ஹோல்சேல் சொன்னால் அவங்களால வந்து என்ன முடியாது, நம்ப முடியாது. இப்போ என்னோடய வேர் ஹவுஸ் வந்து என்னோடய மெயின் மார்க்கெட்டில் முன்னாடி நியூ மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. அங்கேயும் போய் என்னோடய ஃபுட்டேஜ் நம்ம மாண்டேஜ் எல்லாம் காட்டலாம். அங்கே ஸ்டாக் பாருங்கள். நம்மளோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேர் வீடியோ ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்டையும் ப்ரைஸ் கேளுங்க, எங்கள்கிட்ட ப்ரைஸ் கேளுங்க. என்னோடய ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்தால் என்கிட்ட வாங்க. ஒன்று சொல்லிக்கிறோம், நம்மள்ட்ட வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. அதனால் சர்வீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பக்கா சர்வீஸாக இருக்கும். நம்மள்ட்ட வாங்கக்கூடிய எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் வாரண்டி ஐட்டம் சொல்லி கொடுப்போம், கேரண்டி சொல்லி கொடுப்போம். இல்லாத மெட்டீரியலுக்கு இல்லைன்னு சொல்லியே கொடுப்போம். வாங்கும்போது ஒரு மாதிரி பேசிக்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி மாற்றி பேசுறது இருக்காது. அதே மாதிரி நம்மள்ட்ட வாங்கக்கூடிய எந்த மாடல் எடுத்தாலும் உங்களுக்கு மோட்டரில் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டியாக கொடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்பேர் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எல்லா ஸ்பேருமே வந்து ரெடியாக வந்து நம்மளுக்கு ரெடியாகவே இருக்கும், சப்போர்ட்டு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு லிஃப்டிங் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இல்லை பார்க்குறவங்க வீடியோ ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் வந்து தேவையில்லை, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம், உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு தேவைப்படலாம், அப்போ ஃபேமிலியில் நிறைய பேருக்கு தேவைப்படலாம். அப்போ வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணலாம், கன்வே பண்ணிடலாம். நம்ம வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம வேர் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் நம்ம ஸ்டாக் யூனிட் தான். யாருமே வந்து ஹோல்சேல் சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கடையை வச்சுட்டு 4 பொருள் வச்சுட்டு ஹோல்சேல்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. இல்லை நம்ம ஸ்டாக் யூனிட் தான் பார்க்குறீங்க. நம்ம வேர் ஹவுஸில் இருக்கிற ஸ்டாக் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பில்டிங் மெட்டீரியல் ஏற்றக்கூடிய மெட்டீரியல் ஸ்டாக்கு. இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒன்று காட்டுற பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆன்லைன் மூலிமா வந்தக்கூடிய பேமெண்ட் வந்தக்கூடிய மெட்டீரியலோட புக்கிங் தான் இதெல்லாம் போகுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகக்கூடிய மொத்தம் 4 செட்டு இன்றைக்கி பேக்கிங் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் 2 வண்டி இருக்குது, 4 மிஷின் பசங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் போடுறவங்க தைரியமாக பேமெண்ட் போடுங்க. ரெடி ஸ்டாக் தான் மெட்டீரியல் இருக்கும். போடுற பேமெண்ட்டுக்கு உண்டான பொருள் உங்களுக்கு கம்பல்சரியாக என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு ஒரு நாளில் வந்துடும். இன்றைக்கி வந்து புக் பண்ணுறீங்கன்னா 300 கிலோமீட்டருக்குள்ளேருந்து 350 கிலோமீட்டருக்குள்ளே வந்து சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். அது போக 350 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 நாள் ஆகும். அது நம்ம டிலே பண்ணுறது கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிலே பண்ணுறது. உங்களுக்கு எல்லா பொருளும் வந்து பக்காவாக நீட்டாக வந்துடும். தேங்க்யூ.